மைசூர் அருகே அமைந்துள்ள சோமநாதபுரத்தில் அமைந்துள்ள சென்னகேசவ பெருமாள் டெம்பிள் ஒரு வரலாற்று கலை பொக்கிஷமாகும். இதை ஹொய்சாலர்கள் 11ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்கின்றார்கள். இந்த கோவில் ஒரு நட்சத்திர வடிவமான உயர்ந்த பீடத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு கோவிலாகும். இதில் கோவிலின் சிறப்பு, இந்த கோவிலே 3 கருவறைகளும் 3 விஷ்ணு பகவானின் அவதாரங்களும் படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இப்பொழுது அதில் ஒரு அவதாரம் காணவில்லை. இப்பொழுது நீங்கள் வெளிப்பிரகாரத்திலே அமைந்துள்ள யானைப்படை, குதிரைப்படைகளையும் அதனுடைய போர் வீரர்களின் காட்சிகளையும் கண்டு வியக்கிறோம். இது உண்மையாகவே மிகவும் தத்ரூபமாக செதுக்கப்பட்ட சிலைகளாகும். மேலே உள்ள சில களவியல் சிற்பங்களும் இங்கே காணலாம். இது நம் உயரத்திற்கு மேலே உள்ளதனால் நம் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டதாக காணப்படுகிறது. கோவிலின் வெளிப்புறச் சுவர்களில் விஷ்ணு பகவானின் மாறுபட்ட அவதாரங்களை கலைநயத்துடன் ஒவ்வொரு கல்லிலும் மிக நேர்த்தியாக, அற்புதமாக, கலைப்படைப்பாக செதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த கோவில் சிற்பங்களை பார்ப்பதற்கு உண்மையிலேயே ஒரு நாள் போதாது. இதிலே வெளிப்புறச் சுவரில் தெற்கு புறத்தில் இராமாயணத்தின் கதையிலே வருகின்ற பாத்திரங்களும், வடக்கிலே மகாபாரதத்தை சித்தரிக்கும் சிற்பங்களும், மேற்கிலே பாகவத புராணத்திலே வருகின்ற சிற்பங்களும் மிகவும் நுணுக்கமாக கலைநயத்துடன் செதுக்கி நம்மை வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர். இந்த கோவில் ஹொய்சால மன்னரின் 3ஆம் நரசிம்மன் காலத்திலே அவனுடைய படைத்தளபதி சோமநாதர் என்பவரால் கட்டப்பட்டதனால் இந்த ஊர் சோமநாதபுரா என்று அழைக்கப்படுகிறது. இது காவிரியின் கரையிலே அமைந்துள்ள ஒரு அற்புதமான கோவில். இது மைசூரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. யாத்திரைகள் இந்த கோவிலை காண வேண்டுமென்றால் இங்கிருந்து மிக அருகில் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தலக்காடு என்கின்ற ஒரு அற்புதமான காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள கோவிலையும் கண்டு மகிழலாம். இந்த 3 கருவறைகளிலே ஒரு கருவறையில் இருக்கும் மூர்த்தியை இப்பொழுது காண முடியாது. மேற்கில் இருக்கும் கருவறையில் சென்னகேசவ பெருமாளும், வடக்கிலே ஜனார்த்தனனும், தெற்கிலே வேணுகோபால சாமியும் என்று 3 கருவறையில் 3 விஷ்ணுவின் அவதார மூர்த்திகளை படைத்திருக்கின்றார்கள். அதை நாம் உள்ளே செல்லும் பொழுது கண்டு மகிழலாம். சிற்ப கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் சரித்திரத்தில் ஆசை உள்ளவர்களுக்கும் இந்த கலை படைப்பு, இந்த கோவில் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். கோவிலின் உள்பிரகாரத்திலே தூண்களை கடைந்தெடுத்தது போன்ற மிகவும் வளவளப்பு என்று மிகவும் அற்புதமாக செதுக்கியிருக்கிறார்கள். மேற்கூரையிலே அமைந்துள்ள சிற்பங்களை நீங்கள் அண்ணாந்து பார்த்தால் உங்களால் தலையை கீழே திருப்பவே முடியாது. அந்த அளவுக்கு நுணுக்கமான சிற்பங்களை மேல்கூரையிலே செதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த சிற்பங்களை காண உண்மையிலேயே நாம் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ், அதாவது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம். மைசூர் செல்பவர்கள் இதையும் கண்டு மகிழ்ந்து வரலாம்.